சரி, சனீஸ்வரன் நல்லவரா? கெட்டவரா? அது உங்க கையிலேயே குடுக்குறேன். அதுக்கு நீங்களே பதில் சொல்லிக்கோங்க. இப்போ சனீஸ்வரன் அப்படின்னும்போது, உடனே சனீஸ்வரன் நம்மள புடிச்சா, நாம என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கை போயிரும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, தானமும், தர்மமும் கோயிலுக்கு போங்கன்னு தான் சொல்லுவாங்க. சனீஸ்வரன் நம்ம வாழ்க்கையில வந்தா, நமக்கு கெடுதல் நடக்கும் அப்படின்றதுக்காக, நீங்க தானம் பண்ணுங்க, தர்மமும் பண்ணுங்க, கோயில் குளத்துக்கு போங்க, அங்க வேண்டிக்கோங்க அப்படின்னுவாங்க. ஸோ நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னு இருந்தா, நம்ம எந்த எந்த நல்லதும் நம்ம செய்றதுக்கு ரொம்ப யோசிப்போம். இல்லன்னா செய்யாம போவோம். இல்ல முடிஞ்சா செய்வோம் அப்படின்ற மாரி ஒரு கருத்து கணிப்புல இருப்போம். ஆனா சனீஸ்வரன் அப்படின்னும்போது, உடனே அவங்க வாழ்க்கையில முதல்ல வர்றது தானம், தர்மம், கோயில். இந்த 3 விஷயத்தையும் சனீஸ்வரனால நமக்கு வர நன்மைகள். ஸோ ஒருவன் வந்து கெட்டவனா தெரிஞ்சா தான், நம்ம நன்மை செய்யவே போறோம். நம்ம கண்ணுக்கு பொறுத்தவரைக்கும் சனீஸ்வரன் நமக்கு கெட்டவரா தெரியிறாரு. ஆனா நம்ம செய்ற நன்மைகள் நமக்கு நன்மையாவே மாறுதுல்ல. ஸோ சனீஸ்வரன்றது அவர் நல்லவரா இருக்கிறாரா? கெட்டவரா இருக்கிறாரா? அது உங்க கையில. ஆனா அவரு கெட்டவரா இருக்கிறாருன்ற ஒரு தெரிவு உண்டானதுனால நம்ம நல்லவர்களா மாறிக்கிறோம்.